ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அது நடந்துச்சு. ஏன்னா என்னோட மாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ தான் அவங்கள விட்டு நான் தடவை பிரிஞ்சு தனியாக வந்தேன். அப்போது என்னோட உடம்பு ஃபுல்லாக ராக்ஸ் அண்ட் வேல்கனோஸாக கொட்டி கிடக்கும். நான் ஸ்பேஸில் தனியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தரை பார்த்தேன். அவரோட பேர் கூட சன்னுன்னு சொன்னார். ஓகே. அவர் என்ன அவரோட குடும்பத்தில் தத்தெடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு கண்ணு தெரியாத காமெட் தாயோலி என் மேலே வந்து மோதிட்டான். இப்போ மோது ஏதோ ஒன்று என் மேலே தெரிச்சிடுச்சு. அப்போ என் மேலே ஏதோ ப்ளூ கலரில் இருந்துச்சு. அது அப்படியே எவாப்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என் மேலே இருந்த ராக்ஸ் எல்லாமே சாண்டாக மாறுச்சு. ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உருவாச்சு. அதோட முதல் ஒரு சில உயிரினமும் உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த சில கோடி வருஷத்தில் இன்னும் எவால்வான உயிரினம் ஆச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ஹியூமன்ஸ்ன்ற ஒரு ஜென்ரேஷன் உருவாயிருக்கு. குரங்குலேருந்து இப்போ மனுஷன் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் இப்போ அவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா, நம்ம இவ்வளோ பொல்யூஷன் பண்ணுறதுனால, நிறைய குப்பை போடுறதுனால இந்த பூமி அழிய போகும்னு சொல்லிட்டு ஏதோ நினச்சிட்டு இருக்கானுங்க போல. பேட் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஒரு நாள் போர் அடிக்கும்போது இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் சுனாமியை வச்சு போட்டு தள்ளிட்டு மறுபடியும் ஜுராசிக் வேர்ல்டை கிரியேட் பண்ணலான் இருக்கேன். நான் போய் ஜேம்ஸ் கேமரூன்கிட்ட பேசிட்டு அந்த டிஎன்ஏ வாங்கிட்டு வரேன்.